குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முளைக்கட்டின பயிர் வச்சு நம்ம பூரி சுட போகிறோம். இதில் கோதுமை மாவு இருக்குது, உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த முளைக்கட்டின பாசிப்பயிறு ஸ்ப்ரவுட்டு ப்ளஸ் கொஞ்சம் மல்லி செடியும் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதோட சேர்த்து மாவு பிசைஞ்சு பூரி சுடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாவு நம்ம கோதுமை மாவு, உப்பு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த பாசிப்பயிறு, பச்சை மிளகா, மல்லி செடியை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ இதோட இது ஊற்றிடுவோம். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், மாவு பிசைறதுக்கு இதுலேயே பிசைஞ்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ இது சுக்கா ஃபுல்கா சப்பாத்தி சுட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது. ஓகேவா? இதையும் நீங்கள் செய்யலாம். இது ஃபுல்கா சப்பாத்தி. பின்ன எண்ணெயே சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் சுட்டிருக்கேன். இது கூட நீங்கள் ஒரு தால் இல்லை ஒரு ரைத்தா எதுனா கொடுத்துக்கலாம். இது ஒரு தால் கொடுத்துருக்கேன், இல்லைனாக்கா ரைத்தா கூட கொடுக்கலாம். இது பூரி கூட சுட்டு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்ப்ரவுட்டெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த முளை கட்டின பயிரெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. பாருங்க, பூரியும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ரைத்தா கொடுத்தீங்கன்னாக்கா தயிர், நான் கொஞ்சம் மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சாட் மசாலா போட்டிருக்கேன். ரைத்தாலேயும் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இதை அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன். இந்த ஸ்ப்ரவுட் பூரி அண்டு ஸ்ப்ரவுட் ஃபுல்கா ரோட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.